சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு சீனா நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முறை தான் இது. அதாவது புகைத்தல் மூலம் பழங்களை பழுக்க வைப்பது அப்படின்னு சொல்லி ஒரு நுட்பம் தான் இது. இது வந்துட்டு ஸ்மோக் அழைக்கப்படும். அதாவது 24 மணித்தியாலங்களுக்குள்ள வந்துட்டு பழங்களை பழுக்க வைக்கிறது தான் இந்த சிஸ்டமே வந்துட்டு. இப்போ இதைத்தான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். அந்த உள்ளுக்கு இதே வாங்க. ஓகே, இப்போ இதை நாங்கள் அப்படியே வாங்கியிருப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நாங்கள் வாழைக்குலைகள் எடுத்துகிட்டு போக போகிறோம். 2 கொலைகளை கொண்டு போயிட்டு போட போகிறோம். இது கொஞ்சம் நல்ல பெரிய கொலை பாப்போம். இது அவ்வளோத்தையுமே நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். மஞ்சளாவதா இல்லை, இதெல்லாம் நல்லா முத்தின காய்கள். வ்ளாகில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட பசார் இணைஞ்சிருக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முந்தைய நிறைய வீடியோஸ் எங்களோட வந்து பேசி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தருவார். புகை வச்சு அந்த பழுக்க வைக்க போகிறோம். நான் கண்டில்லே பாருங்கள், மாமா தான் பொறுப்பு. காய் மஞ்சள் ஆகட்டும் மாமாட்ட. ஓகே, முன்னுக்கு இருக்கிற வயலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைக்கோல் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இது கீழே போட்டால் நல்லா இருக்குமா. அந்த இடத்த பாருங்கள், செம கூலாக இருக்குது இந்த பிளேஸ். அப்படியோ அது சின்ன வயசில் வரும். இங்கே வந்து அப்படி ஆடிட்டு போவோம். இதுலாம் இவன் வந்துட்டு ரிச்சுவனை வந்துட்டு இதெல்லாம் இருந்தாங்க. எஸ், நாட் ஹீ இஸ் மஜித் பஸா. He is not a YouTuber. He is Bazarat. Oh my goodness. Yes, he is an engineer. வெட்டாடி ஃபுல்லாக பூடியோ கண்ணு கட்டின தூரத்துக்கு க்ரீனரியாக இருக்கும் பாருங்கள். இந்த ஏரியா பாருங்கள், இதெல்லாம் வெட்டி இல்லை. வெட்டுற சின்ன ரோடு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம சகோதர மத சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க, சூட்டியாக்கான்னு சொல்லி. இந்த ஐயா வந்து கருணாக்கா. Happy birthday, happy birthday, happy birthday to you. கைஸ், இந்த இதை ஆண்டி வந்துட்டு போனாலும் வந்தாங்கன்னா ஒன்றும் விட்டு வைக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த புளி வாழைப்போ ரப்பர் வாழைப்போ வந்துட்டு இந்த நெருப்பு இந்த புகையில வச்சு நல்ல கலர் வருமா. கைஸ், என்ன இஷ்யூன்னு சொன்னால் வந்துட்டு இந்த கொள்ளோட கலர் மாறாதான். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அங்கே கார்டன்லலாம் வந்துட்டு செய்யலாது ஃபுல்லாகவே அந்த புல்லெல்லாம் வளர்த்துருக்கிறதால அந்த நெருப்பு போட போகலாம், அடுத்து டேமேஜ் ஆகும் அந்த இடத்துல தோணினோம்னா. அதால் ஒரு எம்டி பிளேஸ் ஒன்று வந்து இப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த குழியை வந்து தோண்ட போகிறோம். இப்போ இந்த இடத்த வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணினா அடுத்து வந்துட்டு வீடியோஸ்க்கு வந்துட்டு நல்லா இருக்கும். இப்படி க்ரீனரியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த மரங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பிளேஸில். அப்போ வீடியோஸ்க்கு நல்லா இருக்கிற மெயின் ரீசனால தான் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு இப்போ தோண்ட போகிறோம். வாங்க வந்து க்ளீன் பண்ணுங்கள். மிஸ்டர் சாபீர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வீடியோஸில் நான் பார்த்துருப்பீங்க. இது ஒரு புதிய ஆள் அறுக்கம். இன்னுமே எங்கிட்ட அந்த கேங் அப்படியே இருக்கிறாங்க. எல்லோரும் முன்னுக்கு இப்போ வருவாங்க. இப்போ க்ளீன் பண்ணிட்டு எடுக்க போகலாம் ஜாயிண்ட் ஆவாங்க எல்லாருமே. அறுக்கம் கண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிஞ்சு இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் அந்த பெரிய ஒரு குழி ஒன்று தோன்றது பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா மாமா வந்திருக்கிறாரு, அவரோட மகன் சாபீர், அவளை மச்சாங்கெல்லாம் வாங்கல மாமா என்ன எங்களோட யார் இஜாஸ் மச்சான், ஜீவா மாமா எல்லாருமே இருக்கிறாங்க. அதோட இன்றைக்கி வீடியோ பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அறுக்கம். அவர் நான் லாஸ்ட்டில் காட்டணும் ஃபோட்டோகிராஃபர். ஏன்னா ஹிமாஸ் ப்ரோ வரல, சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போய்த்திருக்கிறாரு. இன்னொருத்தில் வந்து ஜாயிண்ட்டாக வரும். இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் குழி தோண்ட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 அடி இல்லாட்டி ஒரு 4 அடி தோண்டினாலும் என்னோட வாழைக்குழு ஒன்று தாட்டி வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த குழி தோண்டணும்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்துட்டு இப்போ நிறைய மாங்காய்களை பிச்சு நாங்கள் மரத்தில் இருந்து அதையும் போட்டு ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, சிஸ்டம் வந்துட்டு இப்போ செய்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் சம்டைம் இந்த தோண்டு போல் க்ரவல் மாதிரி எல்லாம் விடும். அங்கால பிளேஸ்லலாம் அப்படி தான் அந்த இடத்த வந்து தோண்டு போல் தான் விலங்கு மேலே இப்போதைக்கு நார்மலாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட மச்சான் தான் வந்துட்டு இப்போ தோண்டிட்டு இருக்கிறாரு. களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு.
இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து போயிட்டு 2 வாழை இலைகளை வெட்டிட்டு வந்து அப்படியோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், அதாவது பழங்கள், அப்போதைக்கு கூடிய பழங்களை வந்துட்டு பழம் இல்லை பச்சையை வந்துட்டு கொண்டாந்து இடத்துல வைப்போம். இந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வாழை மரம் இருக்குது, அதில் போயிட்டு நாங்கள் அப்படியோ வாழை இலைகளை வந்துட்டு வெட்டிட்டு வருவோம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாழை இலைகள் இருக்குது, கொஞ்சம் பெரிய இலை. இப்போ இதில் வெட்டிடும் 2-3 இலை. ஓகே, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் தான் வந்துட்டு அந்த இதில் நான் புகையில் வைக்கக்கூடிய அவ்வளோ அந்த காய்களையும் வந்துட்டு நாங்கள் இந்த இலையில தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல வைப்போம். இப்போ வந்து இதில் வந்துட்டு இப்போ அவ்வளோ குலைகளையும் வந்து இதில் தான் வைக்க போகிறோம், மண் படாமல். அதே போல் எப்படி மண்ணில் தான் போட போகிறோம், இருந்தும் அந்த ஒரு நல்லா இருக்கணும் அதுக்காக வந்துட்டு செஞ்சுக்கிறோம். ஆல்மோஸ்ட் எத்தனை நான் நினச்சேன் மாமா வந்துட்டு இப்போ 2-3 அடி தாண்டி தோன்றிப்பாருன்னு. ஆனால் மாமா தோண்டி தான் அடிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா சைடில் தோண்டி இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பெலம் இந்த மண் அவ்வளோ இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க ஊறுறதுக்கு. இப்போ அப்படியே போய் நாங்கள் இந்த வாழைக்கொலையில தூக்கிட்டு விடுவோம். சரி, இப்போ வந்துடும். நான் இப்போ என் வீட்டில் இந்த வரக்கொலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு மரக்கறி கடை ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பழங்கள் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்துட்டு எங்களுக்கு அதில் போக வெளில வைக்கக்கூடிய மாதிரி பழங்கள் இல்லை. இந்த ஒரு குளம் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இதை நாங்கள் அப்படியே வாங்கியிருப்போம். இது எவ்வளோ? ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நாங்கள் வாழைக்குலைகள் எடுத்துகிட்டு போக போகிறோம். வந்த பயணம் சக்ஸஸ் ஆகிட்டு அடுத்து என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யானை வாழைப்பழம் மாதிரியே ஒரு பழம் இருக்குது. அது இப்போ நல்ல முத்தின குளம்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு பார்க்க தெரியா பார்ப்போம். ஆனால் பழுத்தா இல்லை பழுத்தா செய்யுமா இங்கே பார்க்குறது. ஏன்னா பெரிய கொலை நல்லா அழகாக இருக்குது. நல்லா அந்த வீடியோவில் பார்த்துட்டு வேலை இருக்குது. இப்போ இங்கேருந்து நாங்கள் போய் அப்படியோ அந்த செட்டப் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து நாங்களும் முன்னாடி குழப்போம். என்ன வந்துட்டு வீடியோ விளாக் ஒன்று எடுக்கிறதுக்கு அப்படியே எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறேன். ஓகே, அப்படியே நான் போய்த்துட்டு இதை பழுக்க வைப்போம். எங்கள் தாரால இருந்து தான் நாங்கள் இந்த வாழைக்குலையை கீழே இறக்குறோம். செவே இருக்குது மாமா. நல்ல மாதிரி யானை வாழைப்பழம் மாதிரி. Zeyt, zeyt, see. Zeyt, zeyt, zeyt. Come. Okay. ரெண்டு கொலையில கொண்டு போய் போட போகிறோம். இது கொஞ்சம் நல்ல பெரிய கொலை பாப்போம். இது வந்து கொஞ்சம் யானை வாழைப்பழம், சிஐஸ் வாழைப்பழம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதேமாரி அந்த ஒரு வகையான ஒரு வாழைப்பழம் தான் யானை வாழைப்பழம்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். போவா, இது என்னது ரப்பர் அப்படியா? இது பச்சை. இந்த இடத்துல தான் இது அழகாக வைக்கணும். மாமா இது முத்தி தானே இருக்குது. பெரிய புளி வாழைப்பழம் வாங்கினது நல்லா மஞ்சள். இது மஞ்சள் ஆகுதா? ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ இது நிறைய மாங்காய்கள் இருக்குது மரத்தில் பிச்சு. அதோட சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாங்காய்கள் இருந்தால் பிச்சுட்டு வந்து அதையும் இந்த இடத்துல எட் பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த புளி வாழைப்பழம் ரப்பர் வாழைப்பழம் வந்துட்டு இந்த நெருப்பு இந்த புகையில் வச்சு நல்ல கலர் வருமா. இந்த வகையான வாழைப்பழம் வந்துட்டு அந்த கலர் வராதா. நெக்ஸ்ட்டு பார்த்தா தான் விலங்கு வாங்கிறதுக்கு பழுத்து இருக்கா பச்சையாக இருக்கான்னு சொல்லி. அதால் வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் நல்லன்னு சொல்கிறாங்க. அப்போ வீடியோ கொஞ்சம் நல்லா கவர் ஆகும். போயிட்டு பார்ப்போம். இது சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் புளி வாழைப்பழம் எடுத்து வரும். காய்ஸ், என்ன இஷ்யூன்னு நான் வந்துட்டு இந்த கொள்ளோட கலர் மாறாதான். அதால் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச பிரதர் ஒருத்தர் கடை தான், அங்கே போய் மாற்றணும் அந்த கொலையை. காய்ஸ், இதுதான் வந்துட்டு தம்பால டவுன். அதில் வந்துட்டு வெளியில் கேட்டேன். அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த மஞ்சளாக கூடிய வேறு பழங்கள்லாம் இல்லை. கோழிக்கூடு வச்சுக்காங்க ஆல்ரெடி பழுத்துட்டு. இப்போ இந்த பிளேஸில் இன்னொரு ஃப்ரூட்ஸ் கடை ஒன்று இருக்குது. அந்த இடத்துல போய் தான் விசாரித்து பார்ப்போம்.
கொஞ்சம் கொலை பெருசாக இருந்தால் வந்துட்டு அழகாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்த கொலை வந்துட்டு பெருசு தானே, அதை பார்த்த பிறகு இப்போ எந்த கொலையை பார்த்தாலும் சின்னதாக தான் இருக்குது. அனுப்பி என்ன கிடைக்குமா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கும் இருக்குது தானே, எல்லாமே மஞ்சளாகி தானே இருக்குது, பச்சை கொலை காண்றதுக்கு இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்குது, வாங்க தாரன்னு சொன்னாங்க. இப்போ இது பார்ப்போம். நிறைய கொலைகள்லாம் இந்த இடத்துல என்ன பழுத்து தான் இருக்குது, பார்ப்போம். எங்கே மாதிரி அந்த இருக்கு உள்ளு உள்ளு போயிடுமா? மாமா தானே நம்ம கொள்ளோன்னு பார்த்து தரப்போறாரு. அந்த உள்ளுக்கு இதே மாமா புகை வச்சு அந்த பழுக்க வைக்க போகிறோம். நான் கண்டில்லே நல்லா மஞ்சள் ஆகணும் கொலை, நல்ல முத்தின கொலை. இது முத்தலாமா? நல்ல மஞ்சள் ஆகும். என்ன இது நல்ல மஞ்சள் ஆகுமா? இது எவ்வளோ வருமாமா இருக்கும்ல? அப்படியும் நிறுத்தா கொடுக்குற எவ்வளோ இருக்கு? 1960 கூட கொலை சின்ன இருக்கேன். இவ்வளோ பெருசாக வேணுமா? நல்லா இருக்கேன். பெருசானா வந்து அது செட் ஆகுமா? அந்த பச்சை பச்சை புளியை போட்டு பாருங்க, மாமா தான் பொறுப்பு. காய் மஞ்சள் ஆகட்டுன்னு மாமாட்ட வந்து கேட்பேன். இதுனா கொஞ்சம் நல்ல பெரிய காயாக இருக்கேண்ணே. எத்தனை கிலோ மாதிரி? 14 கிலோவா? எவ்வளோ மாமா வருது? 1700 வாங்கிட்டு வரும். தான் வ்ளாகில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களோட பசார் இணைஞ்சிருக்கிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முந்தைய நிறைய வீடியோஸ் எங்களோட வந்து பேசி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தருவார். இப்போ நான் லேட் ஆகிட்டு வரதுக்கு நல்லாவே. குளியல் குழுவாமல் இங்கேயால வாங்க, குப்பை போட்டு குளியல் குழுவாங்க. ஓகே, நல்லா தூக்கம் பசார் பாப்போம். கொலையை காட்டுங்க. ஹாய், ஒரு மாதிரி தெரியுமே காட்டுதுமாவா? வந்தா இனி இங்கெல்லாம் வாங்கல, இங்கெல்லாம் வாங்கல. ரைட், இங்கே வா. ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இறங்கி வேலை நடக்குது. ஏன் அது வைக்கிறீங்க? ஓ, அப்படி தான் அடிக்கிறதுக்கு தின்னு வச்சு தட்டி முட்டி வைப்பான். அப்படியா? முட்டி வச்சா உடஞ்சி உடையாது. வச்சு இதில் நெருப்பு தானல் போட்டு புகை அடிக்கிறோம். இதில் தான் நெருப்பு தானல் போடுறேன். புகை மட்டும்தான் இங்கே போகணும். ரைட் இது எப்படின்னு சொன்னால், இவடுத்த ஒரு டின்னில் ஒரு பட்டை மாதிரி வைப்பாங்க, இரும்பால மாதிரி இருந்தால் நல்லா. அதில் நெருப்பு வச்சு புகையை மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவாங்களாம். அதோட வந்துட்டு என்னென்னா, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்துட்டு எப்படின்னா, அதிலேருந்து ஒரு கெமிக்கல் ஒன்று உருவாகுமா அந்த புகையிலேருந்து. ஓகே, இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் வந்துட்டு சைனா, அதாவது சீனாவில் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க 1000 வருடங்களுக்கு முந்தி இந்த மெத்தடை. நிறைய சிஸ்டம், நிறைய ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க நெருப்பை மூட்டி அதில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பழங்களை பழுக்க வச்சு. அப்போ அது போல் நினச்சிருக்கிறாங்க வந்துட்டு என்னென்னா, நெருப்பு சூட்டால் தான் வந்துட்டு பழுக்குது. அதுக்கு போகிற காலப்போக்கில் வந்துட்டு அப்கிரேட் ஆகி அதை போகிறத கண்டுபிடிச்சா புகையிலேருந்து வருதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு போகிற ஃபுல்லாகவே அது ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் அந்த புகையில் வந்து ஒரு வகையான கெமிக்கல் ஒன்று இருக்குது, எத்திலின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல். அதால் வந்துட்டு அந்த பழங்கள் அந்த பழக்கத்துக்குரிய ஒரு முக்கியமான விஷயம் உண்டா வந்துட்டு இது இருக்குது. பூர்வம் அந்த ஆராய்ச்சி செஞ்சத்தில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னே, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அந்த மெத்தட் வந்துட்டு சைனாவில் பழங்கள்லாம் பழுக்க வைக்கிற நல்ல ஒரு மெத்தட் ஒன்று இது. அந்த எப்படி சொன்னால், நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் எல்லாம் அடித்து அப்படியெல்லாம் பழுக்க வைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் உண்டு. நெருப்பு மூட்டி அதுலேருந்து வர புகையில் இருக்கிற ஒரு எப்படி ஒரு கெமிக்கல் உண்டால் வந்துட்டு அந்த பழங்கள் பழுக்குன்னு சொல்ல விஷயம். வீடியோ இன்ஸ்டாவில் பார்த்துருக்கீங்க, நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன் அதை பற்றி. இப்போ இதால் தான் வந்துட்டு ஒரு கெப் ஒன்று வச்சுக்கிறாங்க, வந்துட்டு ஒரு பட்டை மாதிரி உண்டு, இல்லாட்டி ஒரு டின் ஒன்று வச்சு இதால் தான் வந்துட்டு புகையில் அனுப்புவாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே ஒரு
3 தரம் போக வைக்கணும். எப்படி சொன்னால் காலையில், அதேமாதிரி ஈவினிங் பின்னரம், அதே போல் வந்துட்டு அடுத்த அந்த மார்னிங் வச்சுட்டு தான் வந்துட்டு இந்த இதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட ஃபுல்லாக பழுத்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நிறைய கிராமப்புறங்கள்லாம் வந்துட்டு இந்த விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கு சும்மா அந்த வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பழைய கதைகள்லாம். அதில் தான் வந்து சிஸ்டர் சொன்னாங்க. அதே போல் நாங்கள் வந்து பேசினேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த ஒரு நல்ல ஒரு படிப்பினா இருக்குன்னு சொல்லி தான் இதை வந்துட்டு நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறேன். கிட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் போய் தந்ததை பொறுத்து வந்துட்டு மிச்ச சப்ஜெக்ட் எல்லாமே வந்துட்டு நான் அப்படியே ப்ரிப்பேர் ஆகி இவ்வளோ செட்டப் பண்ணுவோம். பார்ப்போம். ஆனால் கண்டென்ட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு விஷயம் உண்டுது. எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறதில்ல. இதுக்கு முந்தைய நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு நான் ஃபேமிலி ஒர்க்ஸில் வந்துட்டு டிப்பரில் வந்துட்டு நடமாடும் ஸ்விம்மிங் பூல் ஒன்றெல்லாம் செஞ்சேன். ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணினோம். அதே மாதிரி இப்போ எகெயின் அந்த ஃபேமிலி அப்படி ஸ்ரீலங்கா வந்திருக்கிறாங்க. அதில் வந்து இனி உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கல வந்துட்டு ஃபுல்லாக ஃபேமிலி வ்ளாக்ஸை நான் எடுக்கிறோம். நிறைய அட்வென்ச்சராக வந்துட்டு மீன் பிடிச்சி ஆக்கி தின்னக்கூடிய மாதிரி, அதேமாரி சஃபாரி அப்படியான விஷயங்கள் நான் பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக இந்த ஈஸ்டர்ன் சீரீஸ் ஒன்று நான் செஞ்சேன். ஃபுல்லாகவே ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸை கவர் பண்ணினோம். எங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் எல்லாத்தையும் அதிலே நான் சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பிளேசஸ் இருந்துச்சு உங்களோட ஏரியாக்களில் வந்துட்டு அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. எங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ வந்து ப்ரொசஸிங் நடந்துட்டு இருக்குது. இன்னும் தோண்டி முடியலை. கிட்டத்தட்ட முடிகிற கட்டேன். இப்போ இது ஒரு 3 அடி இருக்குமே. 3 அடி இல்லை 2 அடி இருக்குமே. 2 அடி இருக்குமே இப்போ இந்த கூலி. இங்கே பாருங்க guys, சிஸ்டர் இப்படி வச்சு மண்ணை போடுவோம்ப்பா. எங்கே நிறுத்திங்க இது? தேசி மண்ணை போட்டு ஓகே இது மண்ணை போட்டு போட்டு நெருப்பு இதில் போட்டு காற்றடி நல்ல சிஸ்டம் உண்டு. போன பிறகு எல்லாம் முடிஞ்சது. சூடு போடல போகாம தான் போகணும். அதான் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு சீனாவில் வந்துட்டு இது கண்டுபிடிச்ச டைமில் வந்துட்டு எப்படி சொன்னால் விக்கிபீடியாவில் போட்டுருந்துச்சு எப்படின்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு சூட்டால தான் வந்துட்டு பழங்கள் பழுக்குன்னு நினைச்சாங்களாம். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்துருக்காங்க அந்த புகையால தான் வந்துட்டு பழுக்குதுண்டு. ஆனால் காலப்போக்கில் தான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுலாம் வந்துட்டு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இருந்து வரக்கூடிய ஒரு கெமிக்கலால் வந்துட்டு பழங்கள்லாம் பழுக்குது. நாங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுதாண்டு. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வாழைக்கொலை எடுத்துகிட்டு போய் அதை மாற்றிட்டு வந்தேன். இது வந்துட்டு இப்போ வேறு கொலையை வந்து எடுத்து வந்துக்கிறோம் நாங்கள். புளி வாழைப்பழம்னு நினைக்கிறேன். அது சீனியா? எது சீனி? இதில் உள்ள சீனி நம்மளும் சீனி புளி இல்லையா அதில்? இல்லை நான் லாஸ்ட் டைம் அந்த புளின்னு சொன்னாங்களே. அது சீனி என்ன? சீனி. ரைட் ரைட் ரைட். அடுத்து ஒவ்வொரு ஏரியாக்களில் ஒவ்வொரு மாதிரி பழங்கள் பேர் சொல்லுவாங்க. இதர் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாக்களில் வந்துட்டு அது புளி வாழைப்பழம் புளியா சீனி புளியும் சீனியும் சொல்லுவாங்க. புளி வாழைப்பழம் அதுமாதிரி சீனி வாழைப்பழம். அவங்களோட ஏரியாக்களில் இருக்கக்கூடிய பேர்களையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். ப்ரொசஸிங் நடந்துட்டு இருக்குது. இப்போ கிட்ஸ் யாரும் வரல, எல்லாம் ஸ்கூலில் வந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு உண்மையிலே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. மெயினாக செய்கிறது வந்துட்டு அவங்களுக்காக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடல. இப்போ எங்களுக்கு வந்துட்டு இப்போ 2K கிட்ஸ், நானும் 2K கிட்ஸ் இப்போ 25 வயசு ஆகுது. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடல. ஆனால் கிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒரு டைம் நான் செஞ்சுட்டேன் வந்துட்டு அவங்களோட லைஃப்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைம் வந்து விளாடுவாங்க. கிட்டி போல்னு சொல்லி ஒன்று விளாடுவாங்க. அதே போல் வந்துட்டு அந்த கொப்பால் அடிச்சு விளாடுவாங்க திரட்டி. அப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ அப்படியே செட்டப் ஒன்றுமே இல்லை. இந்த காலத்தில் ஜில்போல் விளாடுவாங்க. என்ன சொல்கிறது வந்து கோழி குண்டு விளாடுவாங்க. பல்லாங்குழி அப்படி விஷயங்கள்லாம் வந்துட்டு எங்களோட காலங்களில் வந்துட்டு நார்மலாக தெரியும் எங்களுக்கு. இப்போ வர கிட்ஸுக்கு எதுவுமே தெரியாது. ஃபுல்லாகவே கேமிங்க்கு அப்படி தான் எடிட் ஆகிட்டுருக்காங்க. இப்படியான சில விஷயங்களை கண்டா வந்துட்டு உண்மையிலே அவங்களோட அந்த எப்படி சொல்கிற அவங்களுக்கு வந்து வித்தியாச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. Yes. He's Basar's vlog. Yeah, he is Basar's vlog. Why are they vlog? He don't have a YouTube channel. Only I have a YouTube channel. திறந்துட்டாரா புதுசா லொக் உண்டு இல்ல இவர் என்ன இப்படி கூப்பிடுறதெல்லாம் வரும். ஓ அடுத்த யூடியூபர் அவர் தான். எஸ் I am working da. Zaid, this is smoke pit, right? Yeah. When did they start this? In 1000 years ago in China. Yeah. 1000 years ago in China. பாருங்க ஹிஸ்டரி சொல்றாங்க. I am a Sri Lanka. Don't ask me. Guys, கேள்வி கேட்க பிடிச்சானா கேள்வி டைரி பாரு. நீ அந்த பாட்டு படிக்க தெரியல. Sing the song. Come sing the song. come out Zaid can. now this Okay, stay inside. for you right Stay inside. Sing the song now. Sing. Start. Don't want to say. இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு ஒரு சிஸ்டம் தான் தோண்டிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஒரு சைடை தோண்டிட்டு அதுக்கு போகிறோம் இடிச்சு விட்டோம்னா நல்லா ஈஸியாக இருக்குன்னு தோன்றுது. அது ஒரு மெத்தட் வந்துட்டு அந்த குழி தோன்றதில்ல. ஓகே இப்போ மாமா இடிச்சோன்னா வந்துட்டு இதெல்லாம் இருந்தாங்க. எஸ் He's Buzz
Bazaar vlog. Not, he is Majid Bazaar. Bazaar. Only bazaar. He is not a YouTuber. He is Bazaar. Oh my goodness. Yes, he is an engineer. Yeah. No, he is a mechanic. Motor mechanic. Motor mechanic, he is. You know for the water pump? Smile. Smile. Show them your tongue. Show them your tongue. Show your tongue. Sing one song. Happy Sing, sing, sing. to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. No, da. One more. Hiya, hiya, hiya. 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 Bazarat. இந்த இடத்துல வந்துட்டு மாங்க ஒரு பேக்கே கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ இதில் போட்டதுக்கு ரைட் இது அவ்வளோத்தையுமே நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் மஞ்சளாவதா இல்லை இதெல்லாம் நல்லா முத்தின காய்கள் தான் வாவ் இன்றைக்கி மார்னிங் பிச்சை காய் இதெல்லாம் இந்த டாஸ்க்கு இப்போ எந்த கலரில் வைக்கிற இந்த பழங்கள் அவ்வளோமே வந்துட்டு 4 பழங்களில் பச்சை 4 போகலை எங்களுக்கு இது கிட்டத்தட்ட 3 முறை வந்துட்டு போக வைக்கணுமாம் இன்றைக்கு மார்னிங் வச்சுருந்தா அடுத்த அன்றைக்கி ஈவினிங் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மார்னிங் போக வச்சது போகிறது தான் வந்துட்டு இது வெளியில் எடுப்பாங்க அப்போ அது வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த மஞ்சள் கலருக்காகவே பழுத்துருமாம் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படி செஞ்சால் கைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளிட வேலை முடிஞ்சு இப்போ லெவல் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ லெவல் பண்ணத போகிறோம் இதுக்கு வந்துட்டு வைக்கோல் போட நல்லாமா இல்லாட்டி என்னமா நல்லா எல்பிசியா வெட்டஹெரியாவா கைஸ் பேர் நான் தெரியா பெரிய எல்லாம் வந்ததா கினிசீரியா ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இலையாம் சொல்லலாம் வந்துட்டு வைக்கோல் போட்டாலும் இல்லமாம் அதாவது சிங்கள மொழியில் சொல்லுவாங்க வந்துட்டு பிதுருன்னு வந்துட்டு வைக்கோல் இப்போ இந்த வயல் வழியில் வந்துட்டு வெட்டி வச்சுருப்பாங்க போய் நாங்கள் ரவுண்ட் போய் பார்த்துட்டு வருவோம் போமா எடுத்துருவோம் வைக்கோல் ஓகே முன்னுக்கு இருக்கிற வயலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைக்கோல் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இது கீழே போட்டால் நல்லா இருக்குமா அந்த இடத்த பாருங்கள் செம கூலாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படியோ அது சின்ன வயசில் வரும் இந்த இங்கெல்லாம் வந்து அப்படி ஆடிட்டு போவோம் இதில் காலெல்லாம் இப்போ வந்துட்டு வைக்கோல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பேக் ஃபுல்லாக ஜாட் அண்ட் ஹிமாஸ் இந்த சைடில் வயல் வெட்டி இருக்குது அங்கே சைடில் வயல் வெட்டி இல்லை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு அந்த காலங்களில் வந்துட்டு சுனாமி மெஷின்களில் பாவிப்பாங்க ஆனால் இப்போ வந்துட்டு மிச்சமே குறைவு அதால் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அக்காரப்பத்து வீடியோவில் வந்துட்டு ஒரு மெஷினில் வந்துட்டு இந்த வைக்கோல் எல்லாத்தையும் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி செட்டப்பில் வந்துட்டு அப்படியே ஒன்றா எடுத்து அந்த கட்டாக உள்ள கீழே அந்த செட்டப் இருக்குது ஆனால் இங்கே ஏரியாக்கெல்லாம் அப்படி எடுக்கிறது இல்லை தேவையான வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படி சேமாலாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல வந்துட்டு இப்போ வயல் வெட்டி ஆயிடுச்சு வெட்டாடி ஃபுல்லாக பூடியோ கண்ணுக்கு என்ன தூரத்துக்கு க்ரீனரியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள் இதெல்லாம் வெட்டி இல்லை வெட்டுற ஒரு சின்ன ரோடு ஒன்று இருக்குது அதாவது நம்மளோட சகோதர மதத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க சூட்டியாக்கான்னு சொல்லி இந்த ஐக்கியம் வந்து கருணாக்கா சேமாலான இடம் இந்த ஏரியாக்கள் வந்துட்டு சின்ன வயசில் வந்து விளாடுவோம் நாங்கள் இதில் அங்கால சைடில் கிரிக்கெட்லாம் விளாடுவோம் இவனோட பிள்ளைகளோட சேர்ந்து அதுதான் எனக்கு வந்துட்டு சிங்களம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு ஓகே எடுத்தாச்சா ரைட் எடுத்தாச்சு இப்போ நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கே போய் எடுக்கையில் உண்டு அது போகிறோம் இவங்க 2 பேர் அனுப்பி நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்கண்டு ரோட்டில் நின்று பார்த்து சொன்னாங்க வைக்கோல் இல்லை காண்டத்துக்கு இல்லை எடுத்துகிட்டு போயிடுச்சு எல்லோரும் அப்படின்னு அப்போ நான் கூட்டம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஒன்று காட்டினேன் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய கையால் அப்படி கொண்டா அந்த கூட்டி எங்களுக்கு எடுத்தால் நிறைய வரும் ஓகே இப்போ நாங்கள் இங்கேருந்து அப்படியே போவோம் இந்த விலங்குறதெல்லாம் வந்துட்டு வாய்க்கால் இது ஃபுல்லாக வாய்க்கால் தண்ணி வரும் நல்லா அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு அவைக்கு அத்தா ஓ அவ்வாய் பொடி வெடாக்கறணும் அவி அரம்மி துமதாலா பழத்துருட்டிக்க மேவ கரண்ட அப்படியே தண்ணே பாரு கருடா அவி இதில் என்னது காய்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் இது பாருங்க செட்டப் வந்துட்டு இல்லை ஃபுல்லாக பேர் என்ன எது சுட்டியாக்கா ஏவானா இவர் ஆயிரத்தி வேண்டது என்ன
கைஸ் இந்த இட ஆண்டி வந்துட்டு போனாலாம் வந்தாங்கன்னா ஒன்றும் விட்டு வைக்க மாட்டாங்க. கொத்தனது மரத்துல இல்லை பாஞ்சிப்பீங்க. ஜம்ப் பண்ணு பாம். அடி அடி அடி. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கோல் போட போகிறாங்க. அந்த செட்டப் எங்களுக்குமே புதுசு. பார்ப்போம். அது ஆனால் இதுக்கே வந்துட்டு லேசாக செய்யறாரு. ஒரு குழி தோன்றது வந்து லேசான விஷயம் இல்லை. பாருங்க காத்தடிச்சு அடிச்சு ஒரு அடர்ந்த காட்டுக்கு போகிற மாதிரி. பசாரத் வந்திருக்கிறாரு. நீங்கள் போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வேறு பசாரத் உங்களோட கருத்தை சொல்லுங்கள்ல. என்ன கருத்து? எங்கேயோ நீங்கள் நாவப்பழம் இருக்குன்னு சொன்னீங்க. எங்கே இருக்குது? மாப்பிளம்பிரிக்கு தம்பாலையில் இருக்குது. தம்பாலில் அது எப்படி தெரியுமா சொல்கிறாரு? நாவப்பழமே சின்ன கருப்பாக இருக்கு. அதை நைட்டில் போய் எங்கிட்ட பொலிரோ பிளாக் டேவியில் வச்சு அதில் ஏறி கலவுல பிக்கிறதுக்கு ஐடியா தராரு இவர். இல்லை வேகம்